என்னங்க புரியுறா எங்க அண்ணங்கிற பக்கத்துல அந்த பொட்டி பேசுற இன்னும் அருமையான உள்ளம் கட்டாமடை காட்டை சேர்ந்த தரண்குமார் அவர் நல்லா படிக்கணும் என்று சொல்லி கல்வி சரஸ்வதி நாவிலே அமர்ந்து அவருக்கு நல்ல கல்வி போதித்து அவர் படிப்பிலே சிறந்து நல்ல தொழில் அவருக்கு அமையணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் என்று இந்த அம்மனாக விளங்கப்பட்ட பச்சையம்மனை மனவார பிரார்த்திக்கிறோம். கூட துணை போயிட்டு வா அம்மா, பச்சையை காப்பாற்று. இன்னும் முங்குலிக்காடு பாலண்ணா அவர் குடும்பத்திலிருந்து கெட்டிபராகும். ஆமா, இந்த பச்சையம்மன் அருள் பெற்று எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் கூட்டம் குறையாமல் கொண்ட போடாமல் என்றென்று சுகத்தோடே இருக்க வேண்டும் என்று எங்கள் பச்சையம்மன் குழு நாடக சார்பாக மனமாற பிரார்த்திக்கிறோம். ராமோஜயம். கமலத்தை இந்த அருமை தகையாகப்பட்ட சுபத்ரா தேவி ஒரு இரு பாதத்தையும் தொட்டு வருகிறேன். பையனை காவலு கேட்டா விடுவாளாமாமா? நான் யாம் இருக்க பயமே உன்ன நினைக்காதா மாமா எனக்கு அடி. அதாவது நீ கணவர் தனியா போய் பேசிருக்கீங்க. பையன் எங்கடி? பையனா? அபிமன் எங்கடி? ஐயோ பையன் தானே. பையன் அரமனையில இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன நல்லா குடும்பமா இருக்கானா? நல்லா இருக்கிறா. சாப்பிட்டானா? சாப்பிட்டா அப்படிங்க. மாமா மாமா ஓம போட்டானா? மாமா தான் எங்க திருவிழாவோ என்ன கேளு, அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். மன்னா சுவாமி தேவி தங்கா உண்டாகி 12 நாள் சுத்தம் முடித்து விட்டது. ஆமா, குருஷேத்திர சமூகமிலே அதாவது சண்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. சேனையெல்லாம் சண்டை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆமா என்ன சின்னம் அதாவது என்னுடைய அனுமதி மாநகரத்தை தேடி எதற்காக வந்துக்கிறீங்கன்னா சமர்கலம் நடந்து கொண்டிருக்கிறது. சண்டை முடிஞ்சு போச்சா வந்துக்கிறீங்கன்னு கேட்கிறீங்க. முடிஞ்சு விட்டதா? நம்ம பக்கம் ஜெயமாகி விட்டதா? எங்களுடைய பக்கம் கணவராகப்பட்ட உங்க அண்ணா பெரிய மாமா இருக்காருல்ல
தர்மராஜா அவர் நலமா இருக்கிறாரா? தர்மரும் நலம், நலமாக இருக்கிறாரா? விமர்சனம் நலம், தகுலன் சகல சகாதேவர்களும் நலமாக உள்ளார்கள். பொழுது நாள் 2 பேர் நல்லா இருக்கிறாங்க. அப்படியா கண்ணே மன்னவா? ரோபதா கண்ணே யா பாத்தியா அங்க பாரத போர்க்களத்துல இருந்தா ஆமா ஆமா அவசரம் கண்ணே. பார்க்கிறான். அன்னை விட்டு பேர்களும் நலமாகவே இருக்கிறார். எல்லாம் நலமாக இருக்கிறாங்க. பாண்டவர் ஐவரும் நலமே, பாண்டவர் தேவி நலமே. சரி ஆமா நீ கொஞ்ச சொல்லுச்சுனா சொல்ற மாதிரி யமமா யமமா என்ன பழமொழி சொல்ற மாதிரி எனக்கு சொல்ற மாதிரி. என்னங்க நீங்க 2 பேருமே சண்டை பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வந்தேன்னு கேட்டேன். ஆனந்தமா சரி பயங்கடி நம்ம பையன் அரமனை நம்ம பையனை பார்க்க தாண்டி வந்திருக்கிறேன். பையனை பாக்குறதுக்கா? இன்னைக்கு ஆ என்றுமில்லாத திருநாளாக ஆ மாமன் சொன்னாரு, சரி பாரத போர்க்களமே போற்றும்படியாகி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்க போகுதுடா அர்ஜுனா அப்படின்னாங்க. 13 நாள் இல்ல? ஆமா 13ஆம் நாள் யுத்தத்திலே பாரதமே ஒரு போற்றும் மாபெரும் வீரனை பார்க்க மகா வீரன் கலந்து கொள்ள போறானா. அப்படியா? ஆமா அவனை பார்க்கணும். ஆ ஆ சண்டனா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குமா அண்ணனுக்கு? சரிங்க. மாமா மாமா ஏங்க மாமா அண்ணா மண்ணா நீங்க சொல்ல நோக்கத்தோட தான் வந்துக்கிறீங்க நாட்டை தேடி. ஆமா. எதா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்களே 2 பேரும் என்ன தனியா போய் சரி. பேசுறீங்க. சொல்லலாமா வேண்டாமா? மலைக்கு மீறி வெள்ளம் போகுது, யான் என்ன மலம் என்ன? சண்டை கூப்பிட்டு இருக்காங்க. ஆமா சரி என்னன்னு சொல்லுங்க. அண்ணர் தர்மர் பாசறைக்கு நான் காவலுக்கு இருந்தேன். சரி காவலுக்கு இருக்கும் பொழுது ஆ யாரோ எங்கள கிங்கர்களா வடதிசி ஆளக்கூடியவங்களா, அடே அர்ஜுனா உனக்கு வல்லமை உண்டா, தோழிலே துணிவு உண்டா, பணம் உண்டா, உன் கையிலே இருப்பது காண்டியுமா, நல்ல விழா சொத்த விழா, பாடா சண்டைக்கென்று அறைகோல் அடிக்கிறார். வலினமா சண்டை கூப்பிடுறாங்க. ஆமா அதனால வலிவிதமா சண்டை கூப்பிட்டா இந்த வாழ்விஜியின் பிரமுது காட்டி ஓடுறவனா அன்னவரை மதிக்கணும் அப்படி என்று காண்டிபத்தை எடுத்து புறப்பட்டேன். புறப்பட்டு போன உடனே அப்பதாண்டி வருது சுத்தி. என்னங்க ஆச்சு அப்புறம்? நான் சண்டைக்கு போயிட்டா பாசறைக்கு யாரு காவல் இருப்பா? அட மாமா தர்மருக்கு காவல் இருக்கணும். துரியனுடைய படியை கொல்லவி என் அண்ணனாகப்பட்ட வீமச்சேனன் வெறியோடு இருக்கிறார். சரிங்க. நகுல சகாதேவர் இருவரும் தருமர் பாசறை அண்டாம இருக்கணும். சரி. நேற்றைய தினத்திலே எங்கள் குலகுருவாகப்பட்ட துரோணாச்சாரியார் 10ஆம் நாள் அம்பு படுக்கையில பீஷ்மர் சாஞ்ச உடனே 11ஆம் நாள் வீர சபதம் கூறி துரோணர் சேனாதி பட்டம் கொண்டாராம். சரி சுவாமி. ஒற்றர்கள் மூலியமாக எங்க காதுக்கு வந்தது. தருமர் எங்க இருந்தாலும் சரியே, தருமரி சிறந்தனை அறுத்து வருகிறேன் துரியோதினா, எனக்கு சேனாதி பட்டம் கொடு அப்படின்னு இன்னைக்கு தருமரு சிரமம் இருக்குன்னு துரோணர் வந்து கொண்டு இருக்கிறாரு. சூச்சம்மா கிங்களர்கள் எங்க சண்டை கலைக்கிறார். வழியிலமா சண்டை கூப்பிடுறாங்க. மாமாவாகப்பட்டவர் பாடி கூடாரத்துல இருக்கிறாரு. இன்னும் மலசமுத்திரத்தை சேர்ந்த மகேஸ்வரி குடும்பத்தார் கொடுக்கப்பட்டது கெட்டிவராகும் 50 ரூபாய். குடும்பம் வளர, குடி வளர, கோ உயர, பால் கறக்க, பால்பான பொங்கி பட்டி பெருகணும், பச்சாயி துணை போகணும், அவர் குடும்பம் வெள்ளுக்காக முள்ளு முறியாம காப்பாத்தணும், பச்சை கிடையாம கொண்டு போடாம அப்படிக்கு. ஆமா குடும்பத்துல காப்பாத்தணும், லட்சுமி கடாசத்தோட இறையணும் அப்படி என்று சொல்லி மனமாற எங்க சமாவின் சார்பாக சார்பாக இந்த பச்சைமணி மனமாற பிரார்த்திக்கிறோம். தருமர் பாசறைக்கு காவல் வேணும். நான் கிங்கலிடம் சண்டைக்கு போகிறேன். நான் என்னங்க செய்யறதுக்கு? யார பாசறை காவல் வைக்கலாம் எங்க மாமனை கேட்க எங்க மாமா சொன்னார், அர்ஜுனா இதுக்கு கலங்குற, சரி உன் பையன் வீரபால் அபிமன்யு இருக்கால, அண்ணவரை கூட்டத பாசறை காவலுக்கு வைடா. மாமாவுக்கு தன் நம்ம பிள்ளை அபிமன்யனையா? ஆமா, பட்டத்துக்குள்ளேயே போய் என் மகன் வீரபால் அபிமன்யன் அவனை கூட்டது காவல் வைடா. காவல் போனா அண்ணா சொன்னாரா? அண்ணா மண்ணா ஆமா கண்டுக்கலாம். அண்ணா காயவா அண்ணா அவ பாடச்சாரா அவ போனதுண்டே
என்னடி சொல்ற என்ன சொல்ற என்ன கண்ணா இப்படி வா, எப்படி? அழுவதா இருக்கிறீங்க? என்ன ஆமா காரணம் இருக்காங்க? கேட்க மாட்டியாடி மாமா தர்மபுரி நீ கேட்க வேண்டியதான் மைத்ரா. தர்மபுரிக்கு பாடி கூடாது காவலுக்கு போன்னு சொல்றீங்க மகனே. அண்ணா என்னடி பாடசாலை போனது உண்டு படைமுகத்தை பார்த்ததில்ல விளையாட சென்றதில்ல விளையாட போனவரு என் மக வேந்தருடைய முகத்தை தான் ஒருவோடு பார்த்ததில்ல என்ன இப்போ உன்னை- ஏண்டி ஒரு வீரனுக்கு பிறந்தவன் கோழையாகுவானா ஏம்மா, இருமா. இப்போ உன் பையனை எதுக்கு கூப்பிடுறாங்க? பாடி கூடாது காவலுக்கு சண்டையா கூப்பிடுறாங்க? இல்லண்ணா சண்டை நடப்பது எங்க ஏண்டி சண்டை நடக்கிறது எங்க குறிச்சேத்துல சமபூமியில பாரிக்கூடார் எங்க இருக்குது மச்சி நாட்டுல உபலாயத்துல இருக்குது உபலாயத்துல இருக்குது ஆமா பாரிக்கூடார் இருக்கிறதுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு வெகு தூரம் ஆமா சுவாமி இவன் தருமரின் சிரமறுப்பதை சிறந்தனை அறுப்பேன் என்று துரோணர் சபதம் கூறியிருக்கிறார் எங்க அண்ணன் சண்டைக்கு போனா தானே துரோணர் கொள்ளுவான் குரு சுவாமி அதனால எங்க அண்ணனை பாசறையிலேயே அமர வச்சு பாசறைக்கு காவலாக அபிமன்னன் வைக்கிறோம் ஏண்டி, அபிமன்னன் வில்லாளி மாபெரும் வீரபுருஷன் ஏண்டி, அவனுக்கு என்னடி வரப்போகுது ஆமா அபிமன்ன உனக்கு என்ன ஆகுது? என்னுடைய பிள்ளை சொல்லு மாமா சொல்லு மாமா இருப்பா, எனக்கு என்ன ஆகுது? உனக்கு மருங்க பிள்ளை என் மருமக பிள்ளைய நான் இருக்கிறது விட்டுருவா? விட மாட்டீங்க இருக்கிறது விடுவான்னு விட கேட்கறேன். மாட்டேன்னா ஏன் அர்ஜுனா? அண்ணா டேய், என் மருமக பிள்ளை ஆமா. மருமக பிள்ளை இருக்கிறது நான் இருக்கிறத விட்டுருவா? இருக்க மாமா என்ன மாமா பூதரக்கமாவே பேசுறாய் ஆனா இல்லாச்சுடா, இந்த ஆணவத்தி பாடாகத்துல இருக்கிறத விடுவா? மாயவா இல்ல சண்டைக்கு போய் அவனை ஏதாச்சும் பாட்டுறதுக்கு விடுவா? நீ விட மாட்டேன் மாமா என் மருமகன் செத்து போயிட்டா என் பிள்ளை மாமா வாழ்க்கை பாய் அடி மாமா மாமா அட இல்லப்பா, மாமா பாண்டவருக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் என் பையன் அபிமன்னன் தான் பட்டத்துக்குரியவன் என் மகன் அபிமன்னனுக்கு ஏதாவது இல்ல அப்படியே சாவறதுக்கு விட்டுருவா? இந்த உயிர் இந்த உடம்புல இருந்து என்ன பிரயோஜனம் அப்படி ஒருவேளை அப்படியே ஒருவேளை செத்து போயிட்டா ஏய், மாமா மாமனுக்கு ஏய் ஒன்னு சொல்லி வைடி மாமனை பாக்குறேன் நான் வேதனையில அழுது கொண்டிருக்கிறேன் நீ வேடிக்கையா பேசுறியா எனக்கு மருமக பிள்ளைமா. நான் உனக்கு மருங்க பிள்ளை தான். பெத்த தாயாக வரப்பட்டது எவ்வளவு தெரியுமா நீ சொன்னக்கூடிய வார்த்தை கேட்ட உடனே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது அண்ணா இதுக்கெல்லாம் பயந்துக்க வேண்டாமா? அவனை விட போகட்டும். என்னன்னா ஒத்த வார்த்தையா போட்டு ஆரம்பத்துல இருந்தே போகட்டும் இருக்கிறது விட்டுருவனா நான் இருக்காம இருப்பானா இப்படியே சொல்லி மாமா உன் வார்த்தையில என்னமே கபட நடக்குது அதெல்லாம் ஒண்ணும் இல்லாச்சுடா. என் பையனை பத்திரமா இருப்பாள் கண்ணே தேவி உங்ககிட்ட நடி பேச்சு என் பையன்கிடி அரண்மனையில இருக்கிறாங்க அவன் கூப்பிடு எத்தனை தான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா எண்ணற வாசித்து எழுக்கறவன கற்றாலும் பெண் புத்தி பேத புத்தியாம் நீ சொல்ற நான் ஏத்துக்கவே மாட்டேன் என் பையனை கூப்பிடு ஆமா, போறன்னு சொன்னா அனுப்பிச்சு விடு. இல்ல நான் அவன் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவன் வந்துகிட்டு நான் வேற ஆள் வச்சுக்கிறேன் அப்படியா கண்ணியா